தமிழ்ல வந்து கமல் சார் பேசி பார்த்துட்டோம். மலையாளத்துல என்ன மாதிரி வேரியேஷன் எங்களுக்காக கொஞ்சம் காமிங்களேன். బలరాం నాయుడు ప్రశోచనాలు సృష్టించి బోల్డంత డిగ్రీస్ ఉండల్లో நீ டெரஃபிக் சயின்டிஸ்டா இல்லைங்க சயின்டிஃபிக் டெரரிஸ்டா? அவ்வளோ முக்கியமான விஷயம். அதே மாதிரி அங்கே என்ன ஜீவனில் பேசுகிறாங்க, ஒரு ஒரு லவ் சீன் ஆகட்டும், ஒரு ஒரு வில்லன் ஆகட்டும், ஒரு ஹீரோ ஆகட்டும், அது எது பேசினாலும் அந்த மூட் என்ன அது தெரிஞ்சு அங்கே சிங்க் ஆகணும். அதே மாதிரி எப்படி மலையாளத்துல பேசினா எப்படி இருக்கும் சார்? ப்ளீஸ் என் காது கேட்கட்டும். ഓക്കെ, നീ എൻ്റെ മോനേടാ, ഞാൻ നിന്നെ കണ്ടായിരുന്നു, നിന്റെ അടുത്ത് വന്നു, ഞാൻ നോക്കിയപ്പോ നീ മരിച്ചു പോയെന്നാ കരുതിയ. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த அவெஞ்சர்ஸ் மூவில முக்கியமான கதாபாத்திரத்துக்கு வாய்ஸ் கொடுத்திருக்கீங்களே, எந்த கதாபாத்திரம்? ஓகே, வாவ். எங்களுக்காக அந்த ஹிந்தி கலந்த ஒரு தமிழ் டயலாக் என்னது அது? क्या गड़बड़ करता है यार, வேலையை பாருங்க, அவங்கள விடுங்க அப்படின்னுவாங்க. அது கலந்து 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 வரும். ஓகே சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன், ஹாப்பி. ஆஹா, சூப்பர். ஃபர்ஸ்ட்லி பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா இந்த வருஷம் 2 ஸ்டேட் அவார்ட்ஸ், 1 இல்ல 2 ஸ்டேட் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து எதிர்பார்த்து இல்லை, பட் அட் த சேம் டைம் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, நம்ம ரொம்ப சந்தோஷம் தானே. எல்லாரும் ஒவ்வொரு கலைஞனுக்கும் இருக்கிற ஒரு சந்தோஷம் தான் எனக்கும் இருக்கு. பட் உங்ககிட்ட வந்துட்டு 4 அங்கீகாரம் இருக்குன்னு நாங்க கேள்விப்பட்டோம். சோ அதை நினைச்சு எந்த அளவுக்கு பெருமையா இருக்கு. பரவாயில்ல, இத்தனை நாள் இந்த வேலையை செஞ்சுட்டே வந்ததுக்கு நான் 4 அவார்ட்ஸ் வச்சிருக்கேன். அப்படி டப்பிங் ஆர்டிஸ்டா 4 ஸ்டேட் அவார்ட்ஸ். எஸ் எஸ். அது வந்து அதுவும் அனௌன்ஸ் பண்ணும்போதும் அது அப்படிதான் இருந்தது. வெரி சர்ப்ரைசிங். ஆக்சுவலி ரொம்ப லேட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணும்போது டபுள் அவார்டு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்துலேருந்து ஓகே, நமக்கு 2 ஸ்டேட் அவார்டு, வெரி ப்ரௌட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அகைன் நமக்கு இன்னொரு 2 ஸ்டேட் அவார்டுன்னு சொல்லும்போது ஃபீல் லைக் ஓகே ஓகே, நம்ம காட்ல மலை தான். நைஸ். அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு ஏத்த ஒரு ரெகக்னிஷன் இப்போ கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பாக கிடைக்குது. நிறைய பேர் வராங்க, நிறைய நியூ கமர்ஸ் எல்லாம் வராங்க. அவங்க வந்து ஏன்னா அதில் அந்த அந்த என்னமோ அந்த வாய்ஸ் கைண்ட் ஆஃப் ஜாப்க்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் அதை லைக் பண்ணுறாங்க. உடனே ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டாக அது இருக்கு. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து நல்ல ரெகக்னிஷன் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தான் வந்து ஸ்டேட் அவார்ட் வாங்கியிருக்கீங்கன்னு யார் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணது? அது வந்து எனக்கு தெரியல. நான் பேசின அந்த படம் அதுலேருந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அது டேரக்டரே கால் பண்ணார். இந்த மாதிரி வினோத் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னா. எதுக்கு சார் அப்படின்னா, என்ன எதுக்குங்கிறீங்க, உங்களுக்கு அவார்டு, நம்ம படத்துக்கு அவார்டு வாங்கிருக்கீங்க அப்படின்னாங்க. ஓ அப்படியே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், சாரி சார் எனக்கு தெரியாது அப்படின்னா. அகைன் யூனியன்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. அப்போ ஐ தாட் இது விஷயம் தெரிஞ்சு தான் அவங்க கால் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் வினோத், சூப்பர், நீங்கள் வந்து 2 அவார்டு வாங்கியிருக்கீங்க. 2 அவார்டு வாங்கியிருக்கேன், ஒன்று தானே சொன்னாங்க. இல்லை 2 அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஸோ அமைச்சர் படத்துக்காக ஒரு அவார்டு, இன்னொரு படம் வந்து இன்னொன்னு வந்து சீரியலுக்காக கிடைச்சது. சீரியலுக்காக ஒண்ணு, படத்துக்காக ஒண்ணு. ஒரே கல்லுல லாஸ்ட் டைம் அப்படிதான், இந்த வாட்டியும் அப்படிதான். ஓகே, ஒரே கல்லுல 2 மாங்காய். நீங்க வந்து இந்த ஹாப்பி நியூஸை ஃபர்ஸ்ட் யார்ட்ட ஷேர் பண்ணீங்க? obviously to my wife and children's. ஓகே, பொண்ணுங்க அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க கேட்டோம்? ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. ரொம்ப அது என்னன்னா அகைன் அவங்களுக்கு எல்லாமே டபுள் சந்தோஷமா இருக்கு. ஸோ வெரி சர்ப்ரைஸ். ஓகே, அண்ட் நீங்க வந்துட்டு அமைச்சர் படத்துல வாய்ஸ் கொடுத்தீங்கல்ல, அந்த ஆர்டிஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணி விஷ் பண்ணாரா? இல்ல, அவர் கால் பண்ணல. அவருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, பட் கால் பண்ணல. இன்னும் பண்ணுவாங்க, மேபி தெரிஞ்சா கண்டிப்பா பண்ணுவார். பாவம் தெரியாம இருந்திருக்கும். பட் அந்த சீரியல் ஆர்டிஸ்ட் பேசினார். அவருக்கு இப்போ அகைன் நான் திருப்பி அவருக்கு கமிட் ஆயிருக்கேன். ஹீ கால் மீ அண்ட் விஷ் மீ. வாவ், சூப்பர். ஸோ 2 ஸ்டேட் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஆல்ரெடி வேற 2 ஸ்டேட் அவார்ட்ஸ் இருக்கு, 4 இருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம், நிறைய ஆர்டிஸ்ட்க்கு வந்து நீங்க உங்களோட வாய்ஸ் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுல வந்து ரொம்ப பர்டிகுலரா வந்து அஞ்சாதே படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு நடிகருக்கு கொடுத்தீங்களே, யார் அந்த நடிகர்? அஜ்மல் சார். அஜ்மல் சார் அஞ்சாதேல. எஸ். வாவ், எப்படி இந்த சான்ஸ் கிடைச்சது? ஃபர்ஸ்ட்லி அது வந்து ஆக்சுவலாக டெஸ்ட்டுக்கு தான் கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிங்கும்போது யூஸ்வலாக டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. யூஸ் டு கோ வித், ஏன்னா எப்படியாவது ஓகே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். அதே மாதிரி தான் அது போனேன். அண்ட் என்னென்னா அந்த டீம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க. நியூ டீம் தான்.
ஸோ அந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த படம் பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டராக இருந்தது. ரொம்ப ஒரு பாவமான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அட் த சேம் டைம் அவன் இன்ஸ்பெக்டர் ஆக முடியலன்ற வந்து ஒரு ஏக்கம் இருக்கும். அவனே ஒரு கன்னிங்காக ஆவான். ஸோ இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு எனக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தேன். அந்த கேரக்டர் வந்து ஓகே ஆச்சு. அதுலேயும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தது. அதில் ஒர்க் பண்ணும்போதே மிஷ்கின் சார் டைரக்டர் அந்த படத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த எக்ஸாக்டாக ஒரு ஸ்பெசிஃபிக் சீனில் வந்து எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. அது வந்து ரீடப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிடும்போது அரௌண்ட் 11:30 நைட்டு 12 o'clock அரௌண்ட். அப்போ நாங்கள் போகிறோம். சார் இருந்தார். சார் உள்ளே வந்தார். மிஷ்கின் சார் உள்ளே வந்தார். உள்ளே வந்துட்டு வினோத் நல்லா பேசியிருக்காக்கண்ணா, எனக்கு ஒரு மாதிரி வேணும், அதை நான் அவங்க சொல்லி காட்டுறேன், அதே மாதிரி பேசுங்க. சரி சார், மிஸ்கின் சார் மாதிரியே பேசுறீங்க. அது மாதிரி வேணுங்க. சரி சார் அப்படின்னேன். அவர் வந்துட்டு சொன்னார், நான் வந்து அந்த லெட்டர் படிக்கிற சீன் நான் வந்து மிரட்டுற மாதிரி பேசியிருந்தேன். எப்படி பேசியிருந்தேன்னா, இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு மிரட்டுற மாதிரி நான் பேசி வச்சுருந்தேன். அப்போ அவர் சொன்னார், வினோத் மிரட்டுற மாதிரி வரக்கூடாது, ஏன்னா அவர் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த, அவருக்கு தெரியாது. அட் த சேம் டைம் ஒரு இன்னசென்ஸ் இருக்கணும், அது எப்படி பண்ணணுன்னே அவருக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு எல்லாமே அதில் இருக்கணும் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னா அவர் பேசி காமிச்சார். சூப்பராக அதை அவ்வளோ அழகாக அதை நரேட் பண்ணி காமிச்சார். இப்படி வரணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகாக பேசி காமிச்சார். அது ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நான் பேசினது தான் அந்த சீன். அதுக்கு அப்படி ஒரு கிளாப்ஸ் கிடச்சிது தியேட்டரில். நான் பேசின படங்கள்லேயே வந்து அப்படி ஒரு வெல்கம் அந்த படம். எங்களுக்காக அப்படியே அந்த டைலாக் அப்படியே பேசி காமிச்சிட்டிங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாயிடுவோம். அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் சீனில் விட இன்னொரு சீன் ஒன்று இருக்குது. அதில் வந்து நான் ஏன்டா வந்து போலீஸ் ஆகலை அப்படின்னு ஒரு சீன் வரும். ரொம்ப எமோஷனல் சீன் அது. நான் ஏன்டா போலீஸ் ஆகலை, ஏன்டா போலீஸ் ஆகலை, உன்ன மாதிரி ஆளெல்லாம் போலீஸ் ஆனா நான் எப்படிடா போலீஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்ல வேற ஏதாவது ஒரு வாய்ஸ் சேஞ்ச் சமயா பண்ணீங்களேப்பா. அப்படியே அந்த எமோஷன்ஸ். ஆக்சுவலா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்னா அவங்க வந்து ஒரு சூப்பரான ஆக்டராவும் இருக்கணும்ல கண்டிப்பா. அது வந்து எனக்கு ஆரம்பத்துல அழுகவே ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன சார் நீங்க வந்துரும். எனக்கு வந்து இட் ஹேப்பன்ஸ், நிறைய தடவை நடந்திருக்கு. எமோஷன் சீன்ஸ் வந்து அது என்னை அறியாம வந்துரும். ஐ யூஸ் டு டூ தட். அது வந்து அதை நான் பண்றது கிடையாது. ஆக்சுவலா அந்த எமோஷன், அந்த மூட் இது வேணும் அப்படின்னும் போது அது அந்த ஃபீலுக்கு வந்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடும். ஓகே. ஸோ நான் கேட்ட மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆக்டராகவும் இருக்கணுமா? இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க தான் மோஸ்ட்லி டப்பிங் ஆர்டிஸ்டாக வருவாங்க. இதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம். ஃபேக்ட் அதான். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அதில் ஒரு லிமிட்டட் வெர்ஷன் மாதிரி, ஒரு மினி வெர்ஷன் மாதிரி இந்த வாய்ஸ் மட்டும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம், இது பேசினா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இதில் அது ஒரே ஒரு, நான் தான் ஐ யூஸ் டு டெல், இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா யூ ஆர் ஆக்டிங் ஆஸ் அன் ஆக்டர், இன் ஃப்ரண்ட் ஆஃப் மைக் யூ ஆர் கோயிங் டு do the same thing. அதுதான் ஒரே ஒரு டிஃபரன்ஸ், வேற ஒண்ணுமே டிஃபரன்ஸ் கிடையாது. we have to perform. அதுல எந்த இதுவும் கிடையாது. நம்ம முகம் தெரியாது வெளியே, பட் we have to perform. பட் நீங்க வந்துட்டு இத்தனை வருஷம் டப்பிங் பேசியிருக்கீங்க, என்னைக்காவது நம்ம ஆக்டிங் ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம போயிட்டு வரலாம் ஒரு ரவுண்ட் அந்த மாதிரி? பண்ணிருக்கேன். I did a film called பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து ஒரு சின்ன ரோல் தான் அது. ஆனால் அந்த டைரக்டர் வந்து கனகு சார் வந்து சொன்னார், வினோத் இது ரொம்ப சின்ன இடம் தான், ஆனால் இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். என்ன சார், ஹிந்தி கலந்து பேசணும், இது வந்து பூனேயில் நடக்குது, ஸோ நீங்கள் வந்து அங்கே இருக்கிற ஒரு ரூம் பாயாக நடிக்கணும் அப்படின்னாங்க. ஓகே சார் நான் பண்ணுறேன் அப்படின்னா. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும், செகண்ட் லாங்குவேஜ். ஐம் நாட் வெரி குட் ஹிந்தி ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி, பட் அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்போது அந்த ஹிந்தி கலந்து அதில் பேசினேன். ஸோ ஒரு 8 சீன் வருவேன் அதில். அதுக்கப்புறமா ஒரு படம் பண்ணேன், அந்த படம் வரல. ஸோ அதுக்கப்புறமா அது ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஆச்சு. அகைன் டப்பிங்கில் வந்து இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. சூப்பர். ஸோ பிடிச்சிருக்கு படத்தில் மட்டும் நீங்கள் நடிகராக வந்தீங்க. ஆமாம். ஓகே, எங்களுக்காக அந்த ஹிந்தி கலந்த ஒரு தமிழ் டைலாக் என்னது அது? கியா கடபடு கர்த்தா யார், வேலையை பாருங்க அவங்கள விடுங்க அப்படின்னுவாங்க. அது கலந்து வரும். படத்தோட டைரக்டர்
கனகு சார். ஓகே, ஏன்னா அவர் என்னோட பிளாட்மேட்டா இருந்தாரு, அதனாலதான் நான் கேட்டேன். அதனாலதான் நீ வந்து ஆமா, என்ன அவரு சொல்றாங்க? பிடிச்சிருக்க படத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு, அதனாலதான் அப்படியே ஸ்ட்ரைக் ஆச்சு. Okay. So, total ஆ உங்களுக்கு வந்து எத்தனை லாங்குவேஜஸ் தெரியும், எத்தனை வாய்ஸஸ் உங்களால கொடுக்க முடியும்? லாங்குவேஜஸ் வந்து முக்கியமாக வந்து லாங்குவேஜஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. பேசிக்காக வந்து தமிழ் அண்ட் மலையாளம், இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது, அண்ட் ஹிந்தி. ஹிந்தி வந்து எனக்கு அதான் டப்பிங் பேசியிருக்கேன். தெலுங்கு, கன்னடா எல்லாமே வந்து டப்பிங் பேசியிருக்கேன். எல்லாமே வந்து ஒரு படமாக இருந்தாலும் பேசியிருக்கேன். attempt. Wow, super. இன்னொரு வந்து ஒரு சூப்பர் டூப்பரான விஷயம் வந்து கேள்விப்பட்டோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த அவெஞ்சர்ஸ் மூவில முக்கியமான கதாபாத்திரத்துக்கு வாய்ஸ் கொடுத்திருக்கீங்களே, Hawkeye எந்த character. கதாபாத்திரம்? Hawkeye character. ஓகே, வாவ். சோ அது அந்த பேசியிருக்கேன். சான்ஸ் எப்படி கிடைச்சது அவெஞ்சர்ஸ் மூவிக்கு? அது வந்து ஐ ஷுட் தேங்க் சபரி. ஹி இஸ் ஆல்சோ ரைட்டர் கம் டப்பிங் ஆர்டிஸ்ட். நிறைய பேருக்கு தெரியும் அவரை. அண்ட் அவரும் ஒரு ரொம்ப ஃபேமஸான டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். அவர் தான் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து ஆனால் நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் பேசின கமிட் ஆனேன். அது ஒரு பெரிய ஒரு சீரீஸ் ஆச்சு. அதில் ஒவ்வொரு ஃபிலிமும் உங்களுக்கே தெரியும், அது ஒரு மைல் ஸ்டோன். லாஸ்ட் எண்ட் கேம் வரைக்கும் அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசினேன். ஃபுல்லா எண்ட் கேம் வரைக்குமே. ஆமா, வாவ். ஆமா. அந்த கேரக்டர் ஏதாவது வாய்ஸ் ஆக்சுவலி என்னோட பர்சனல் ஃபேவரட்னால நான் கேக்குறேன் ப்ளீஸ் சார். எந்த கேரக்டர்? அவெஞ்சர்ஸ்ல நீங்க பேசின கதாபாத்திரம். யா, எனக்கு தெரியும் இந்த மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் நான் அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிடுவேன். அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் டு டூ. கேப்டன் அமெரிக்கா இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியல. ஏதோ ப்ராப்ளம்னா நாம போயிடுவோம். என்ன இப்போ ஓகே வெரி நைஸ். ஓகே, சார், நீங்க இப்ப இந்த இங்கிலீஷ் படத்தோட டைலாக் இப்படி மாத்தி பேசுனதால எனக்கு ஒரு டவுட் சார். நிறைய பேர் வந்து வெளியவும் கேக்குறாங்க, அதாவது இங்கிலீஷ் படத்தை ஏன் தமிழ்ல டப் பண்ணும்போது மட்டும் இப்ப யாராவது வந்தாங்க அப்படின்னா நீங்க உட்காருங்க அப்படின்னு, நீங்க இப்பதான் வந்தீங்களா இந்த மாதிரி ஏன் சார் அந்த வேர்ட்ஸ் மாறிடுது? ஆமா, அது நிறைய பேர் வந்து they used to make fun of it. அது வந்து அங்க பேசும்போது தான் தெரியும் அது ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு. ஓகே, என்ன விஷயம்னா, அவங்க வந்து அவங்களுடைய லாங்குவேஜ், அது அவங்க லாங்குவேஜ்க்கு ஒரு ஃப்ளோ இருக்கு. அந்த ஃப்ளோல அவங்க பேசிடுவாங்க. இப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன டஃப் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு அது புரியறது இல்லை. பேசிக்கலி ஐ யூஸ் டு டிரான்ஸ்லேட் ஆல்சோ, ஐ யூஸ் டு ரைட் ஆல்சோ, ஐ எம் பேசிக் ரைட்டர் ஆல்சோ. ஸோ ஒரு டயலாக் அப்படின்னும் போது இன்டென்ஸா ஒரு கண்டென்ட்டை உள்ள வச்சுக்கிட்டு அவங்க பேசுவாங்க. ஓகே, இங்க வந்து உட்காரு அப்படின்னா இங்க வந்து உட்காருங்கிறது மட்டுமே இருக்காது அங்க சென்ஸ், அதுக்குள்ள வேற ஏதாவது சென்ஸ் இருக்கும். ஸோ அந்த எதுக்காக அதை சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அதில் சொல்லி ஆகணும். எங்கே போயிருந்த அப்படின்னா அந்த எங்கே போயிருந்ததுக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கும். ஸோ இது மாதிரி அவங்க ரொம்ப லிமிட்டாக தான் பேசுவாங்க. அதுக்கு பின்னாடி நான் அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கும். ஸோ அவங்க நம்மளை மாதிரி அவங்க வந்து நிறைய வேர்ட்ஸ் கொண்டு வந்து உள்ளே போட மாட்டாங்க. அப்படி போட்டிருந்தாலும் அதுக்கு பின்னாடியும் நிறைய அர்த்தம் இருக்கும். அந்த ஃப்ளோவை நமக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும். ரெண்டாவது சேலஞ்ச் என்னன்னா லிப்சிங்க். நம்ம லிப்சிங்க் பார்க்காம பேசணும்னா பார்க்கும்போது அபத்தமாக இருக்கும். ஸோ லிப்சிங், ஆமா, அந்த லிப்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா க்ளோஸ் லிப்ல பாத்தீங்கன்னா பாப்பா 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 பாப்பான்னு லிப் போயிட்டு இருக்கும். பார்க்கும்போது ரொம்ப ஆடா இருக்கும். என்ன இது என்னமோ பேசிட்டு இருக்காங்க, படம் என்னமோ பேராடப் இது மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த லிப்சிங் அவ்வளோ முக்கியமான விஷயம். அதே மாதிரி அங்க என்ன ஜீவன்ல பேசுறாங்க, ஒரு லவ் சீன் ஆகட்டும், ஒரு வில்லன் ஆகட்டும், ஒரு ஹீரோ ஆகட்டும், அது எது பேசினாலும் அந்த மூட் என்ன அது தெரிஞ்சு அங்க சிங்க் ஆகணும். there's a many challenges, so many challenges are there. அது எல்லாத்தையும் பார்த்து அந்த இடத்துல கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம். ஸோ அந்த கனெக்ட் ஆகும்போது ஒரு ஃப்ளோ வரும். அதுதான் அங்க வருது. நீங்க பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோன்ட் வாண்ட் டு இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் டு பிலீவ் அப்படின்னு இருக்கும். ஹைலி இம்பாசிபிள் டு பிலீவ்னா நாம என்ன சொல்லுவோம், நம்பவே முடியல, அவ்வளவுதான். நமக்கு ஹைலி இம்பாசிபிள் டு பிலீவ்னு இவ்வளவு வார்த்தை இருக்கு. சத்தியமா என்னால நம்ப முடியல, ஒரு வார்த்தை போடணும் நம்ம. ஸோ இந்த வேர்டு தான், இந்த வேர்ட் பில்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆடா இருக்கும். நார்மலா பாக்குறவங்க இதை இருக்கு சத்தியம் போட்டாங்க, ஆனா சொல்லிடலாம் வெளியே இருந்து பாக்குறதுக்கு. அங்க வந்து நமக்கு அந்த இடத்துல அவங்க சொல்ற வார்த்தையே நமக்கு இவ்வளவுதான் இருக்கும். ஓகே, நம்மளது என்ன வந்து டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுருவாங்க. why don't you have a coffee அப்படின்னும் போது ஐயோ காஃபி அப்படின்னும் போது இப்போ நீங்க ஒரு டீ குடிக்க கூடாது, நீங்க இதை செய்யக்கூடாது, நீங்க இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஆட் பண்ணுங்க. ஓகே சார், நைஸ் ஜஸ்டிஃபிகேஷன். இனிமே யாரும் கலாய்ச்சிடாதீங்க. ஓகே ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய ஜேர்னி உங்களது டப்பிங் ஆர்டிஸ்டா. ஆக்சுவலாக இந்த டப்பிங் மேலே ஒரு ஆர்வம் வந்து எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அப்பா வந்து ரொம்பவே நோட்டடான ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அண்ட் வந்து ரொம்பவே ஃபேமஸான ரைட்டருங்கிறதுனால அந்த ரத்தங்கிறதுனால கேரி ஃபார்வர்ட் ஆச்சா?
அப்படி சொல்லிட முடியாது. பட் அப்பா கூட நான் டப்பிங் போயிருக்கேன். அப்பா வந்து எம்ஏ பிரகாஷ் பெரிய ரைட்டர் அண்ட் பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட். அண்ட் என்னோட பிரதர் ஆல்சோ ஹீஸ் அ வெரி பிக் டப்பிங் ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி ஃபேமஸ் ஆல்சோ. ஷின்ஷான் ரகுவரன் சொல்லிட்டு. ஆமா. எஸ், ஹீஸ் மை பிரதர். Oh, wow. ஸோ எல்லாரும் வந்து அந்த ஃபேமிலி தான். அவங்க எல்லாருமே நாங்கள் எப்படி வந்தோம் அப்படின்னா, அப்பா கூட போயிட்டு சின்ன வயசுல விளையாடுற டைம்ல அப்பா கூட போவோம், டப்பிங் போவோம். அங்கே சைலண்ட் ஆறு அப்படின்னு உட்கார வச்சிருவாங்க. ம். அவங்க பார்த்துட்டு இருப்போம். அப்போ அந்த சில்வர் ஸ்க்ரீன் இருக்கும். அப்போ இப்போ மாதிரிலாம் இல்லை, ஒரு ஸ்க்ரீன், லிட்ரலி ஸ்க்ரீன், அந்த சில்வர் ஸ்க்ரீன் பார்ப்போம். அது சைலண்டாக போய் உட்காந்துட்டு இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு பார்க்கும்போது இட்ஸ் அ வெரி வெரி சீரியஸ் ஜாப். அங்கே அப்பா இங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க, அங்கே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இங்கே இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த டைலாக் கரெக்ஷன் பண்ணுவாங்க. உள்ளே இருந்து அந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் அதுக்கு அந்த பக்கம் இருப்பாங்க. அவங்க அங்கேருந்து பேசுவாங்க, நமக்கு ஒன்றுமே புரியாது என்ன நடக்குதுன்னு. அது இட் டுக் நியர்லி அ வீக் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏறிடுச்சு மைண்டில், இது இப்படி தான் நடக்குது அப்படின்றது. எங்கே அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிது அப்படின்னா, அப்பாவோட கமாண்ட். அவர் வந்து ரைட்டர் கம் டப்பிங் ஆர்டிஸ்ட்னும் போது அவரை பார்த்து பார்த்து அது மாதிரி பேசணும் அப்படின்னு. அந்த மாதிரி என்னால் ஃபஸ்ட்டு பேச முடியல. வந்து ஹீ ட்ரைன் மீ அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. அது Okay. ஃபாலோ Okay. பண்ணியாச்சு. And sir, Nice. இன்னொரு பெரிய டவுட் வந்துட்டு நான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். ஸோ டப்பிங் ஆர்டிஸ்ட்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, இது மித்தா என்னன்னு தெரியல, பட் வெளியே இருக்கவங்க அப்படிதான் நினைச்சுப்பாங்க. அவங்க ஐஸ்கிரீம்ஸ் எதுவும் சாப்பிட மாட்டாங்க, இப்படிதான் இருப்பாங்க. வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுப்பாங்க, நான் அப்படி வாய் இல்ல. ரொம்ப கிளீனா வச்சிருப்பாங்க. நான் அந்த அப்படி மாதிரி இல்லை, நான் அப்படி இல்லை. ஏதாவது ஐ இருக்கா? யூஸ் டு eat. அதெல்லாம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஐ யூஸ் டு அவாய்ட், ரொம்ப என்ன சொல்கிறது, சில்னஸ் எடுத்துக்க மாட்டேன். ரொம்ப வாண்டராக எடுத்துகிட்டு சாப்பிட மாட்டேன். சாப்பிடணும், கொண்டு வந்திருக்காங்க, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னும் போது சாப்பிடுவேன். எனக்கு தோணும் போது வாங்கி சாப்பிடுவேன். பட் அந்த சில்னஸ் ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக எடுத்து டக்குன்னு சாப்பிட மாட்டேன். ஓகே. ஐ யூஸ் டு டைல்யூட், அவ்வளோதான். கொஞ்சம் மெதுவாக சாப்பிடுவேன். ஸோ அது Okay. அது it preserves சில்லே my- இல்லாம சாப்பிடுறது தான் இந்த அளவுக்கு டீசென்ட்டா நீங்க சொல்றீங்க. சாப்பிடுவேன். ஆமா, அவ்வளவுதான் ப்ரிசர்வ் பண்ண முடியும். அதை சாப்பிடணும் இல்லையா, Okay. சாப்பிடாம இருக்க முடியாது. வாய்ஸ் பேஸ் பண்ணி தான் தொழில் இருக்குது ஆமா, அப்படிங்கறதுனால ஆமா. சோ அதை அதனால பாதுகாத்துக்கிறதுக்கு வேற என்னென்ன டிப்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு 10 நோட் பண்ணி வச்சுப்பேன். டிப்ஸ் ஒன்றும் இல்லை. ஹாட் வாட்டர் ஆ. டப்பிங்கில் ரொம்ப டஃப் ஆகுதுன்னா ஹாட் வாட்டர்ஸ் குடிக்க ஆரம்பிச்சிருவேன். ம். அது மெயின். அண்ட் சில் வாட்டர் அவாய்ட், டோட்டலாக நான் குடிக்கவே மாட்டேன். ஃப்ரிட்ஜ் வாட்டரே குடிக்க மாட்டேன். ஓகே. ஸோ அதுதான் மெயினாக நான் சேவ் பண்ணது வாய்ஸ். ஏன்னா அது எப்போ வேணால் நம்மளை கவுத்து விட்டுரும். திடீர்னு முக்கியமான நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும், திடீர்னு பார்த்தா கோல்டு பிடிச்சிரும். அப்போது என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் அந்த மாதிரியான ரிஸ்க்கே எடுக்கிறது இல்லை. ம். ஐ யூஸ் டு eat, பட் இதுதான், இப்படிதான் சாப்பிடுவேன். ஓகே இந்த நைஸ் மாதிரி நீட்டா கொஞ்சம் அப்பப்ப பாத்துக்கணும். அவ்வளோதான். ஓகே அண்ட் அதே மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வந்து எல்லாராலையும் வந்து பயங்கரமா பிரைஸ் பண்ணப்படுற ஒரு விஷயம். ஓ கார்ட்டூன் இந்த கார்ட்டூனுக்கு இவர் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காருப்பா அப்படின்னு எல்லாருமே வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமா. நீங்க கார்ட்டூனுக்குலாம் கொடுத்துருக்கீங்களா? லாங் பேக் ஒரு டெக்ஸ்டர்ஸ் லெபார்டரின்னு சொல்லிட்டு ஒரு வாவ் அதுல ஃபேமஸான ஒரு yes, கார்ட்டூன். yes, ஆ. ரொம்ப ஃபேமஸ். அதுல வந்து அந்த ஒரு 5 வயசு பையன் வருவான், சயின்டிஸ்ட் வேற அந்த பையன். அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த டைம்ல நிறைய டெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு அப்போ வந்து ஒரு 20-22 இருக்கும். அப்போனா வினோத் இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் டெஸ்ட் எடுங்க, என்ன கேட்குறேன், இந்த மாதிரி 5 இயர்ஸ். 5 இயர்ஸா? யோ நான் எப்படியா பேசுவேன், இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா அந்த பிச்சே வந்து ஹை பிச்சில் பேசுவான் அந்த பையன். ம். அது ஒன்று கேட்ச் பண்ணணும். இன்னொன்று விஷயம் என்னன்னா, ஃபுல்லாக டெக்னிக்கலாக பேசுவான். இந்த ரெண்டுமே வந்து பிடிக்கணும். இது 3வது சேலஞ்ச் என்னன்னா, லென்த்தியாக பேசுவான். லென்த்தி டைலாக்ஸ் எல்லாமே வந்து வளவளன்னு தான் பேசுவான். இது வந்து ஸ்கிரிப்டே இப்படி வந்திருக்கும், இப்படி பார்த்தானா போயிட்டே இருக்கும் இப்படி. அப்போ என்னடா இது, சரி ஓகே பாப்பான்னு சொல்லிட்டு சேலஞ்சு எடுத்துட்டு பேசிட்டேன். டெஸ்ட்ல பார்த்தா ஓகே ஆயிடுச்சு. So, அது வந்து ஒரு 50 எபிசோட்ஸ் பேசினேன், நிறைய எபிசோட்ஸ் பேசினேன். அது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு Okay, nice. டஃப்பான ஒரு வாய்ஸ். நைஸ். இப்ப நாங்க அடுத்த கேள்வி என்ன கேட்க போறோம் தெரியும். உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த வாய்ஸ் எடுக்கணும்னு கேட்பீங்க. கண்டிப்பா Okay. 5 வயசு வருமா? வராது. ஆனா அந்த டோன், அந்த ஒரு கீச் டோன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு டோன் ட்ரை பண்றேன். அவ்வளவு தூரம் வருமானு தெரியல. டிடி எங்க போனே நீ? எதுக்கு இங்க வந்துட்டு இருக்க? நான் தான் சொன்னேன்ல இனிமே இங்க வரக்கூடாதுன்னு. அப்படின்ற மாதிரி வேணுமா? என்ன இதோட முடிச்சீங்க? இன்னும் 2 லைன் இன்னொரு எக்ஸ்ட்ராவா? நல்லா இருக்கே. ஐ ஹவ் டோல்ட் யூ. எதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்க? இந்த மாதிரி வந்துட்டு இருந்தா எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. என்னோட லேபுக்கு யாருமே வரக்கூடாது, ஈவன் மம்மி டாடி. எதுக்கு நீ வந்த? ஐ ஹவ் டோல்ட் யூ டோன்ட் கம், டோன்ட் டேர் யூ கம். கெட் அவுட் டிடி, கோ டிடி. மம்மி
ரெகுலர்லி சார் சூப்பரா இருந்துச்சு. வெரி நைஸ், தட்ஸ் அமேசிங். பா, ஒரு பெரிய டேலண்ட் தான் டப்பிங். நான் அப்படியே வியந்து பார்த்துட்டு அது இருக்கேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பேஸ் ஆயிடுச்சு. அந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் ஷில் டவுனா இருக்கும். ஸோ ஓகே, வெரி நைஸ். சூப்பர். உங்களோட லைஃப்ல இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னைக்காவது ஒரு நாள் ஐயோ இந்த ஸ்டுடியோ விட்டு ஓடினா போதும்பா சாமி அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவை அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. ஆனால் அந்த மாதிரி மொமெண்ட்ல வந்து ஐ யூஸ் டு திங்க் நம்ம ஓடக்கூடாது, ஓடிட்டா வேற யாராவது வந்து அங்கே உட்காந்துருவாங்க. அதனால அது ஒரு மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த சேலஞ்சை எடுத்துருவேன், என்ன பண்ணும் அப்படின்ட்டு. இங்கே நான் உட்காரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும். அது சின்ன வயசுலேருந்து அந்த மைண்ட் இருந்தது. நான் எங்கேயாவது போய் உட்காடுறேன், எங்கேயாவது போய் பேசுகிறேன், ஏதாவது ஒர்க்கில் எடுக்கிறேன்னா அது எனக்கானது. அது எப்படி நான் வந்து மேக்ஸிமைஸ் 99% என்னால் முடிஞ்சது நான் என்னவோ பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அது கிடைக்கலாம் பிரச்சனை இல்லை, ஐ டோன்ட் வரி. ட்ரை பண்ணி விட்டுருவேன். ஓகே, சூப்பர், நைஸ் பாலிசி சார். அண்ட் அதே மாதிரி வேற லாங்குவேஜஸ்ல எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்களா as a dubbing artist? சுஷாந்த் சிங் அவருக்கு பேசியிருக்கேன் தெலுங்குல. சுஷாந்த் சிங் ராஜ்புட். அவருக்கு வந்து ஒரு படம் தெலுங்குல பேசினேன். நான் பேசின ஒரு படம் தான், அந்த படம்ல ஹீரோக்கு பேசினேன். ஓகே. அதே மாதிரி இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கேள்விப்பட்டோம். மலையாளத்துல நம்ம கமல்ஹாசன் சாருக்கு வந்து ஒரு சூப்பரான வாய்ஸ் கொடுத்திருக்கீங்க. அது என்ன படம், என்ன கேரக்டர்னு நீங்க தான் சொல்லணும். தசாவதாரம் படத்துல வந்து பல்ராம் நாயுடு. வாவ், மலையாளத்துலயா? எஸ், மலையாளம் வெர்ஷன்ல. ஓகே, எப்படி சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி? அது வந்து ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னன்னா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது என்னோட அப்பாவுக்கு. அவருக்கு வந்து அந்த டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி மலையாளத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் வந்து நான் இல்லை, பையன் வந்து அந்த கேரக்டர் வந்து பேசுவான், அவர் வந்து அந்த கமல் சார் வந்து இமிட்டேட் பண்ணுவான், நிறைய பண்ணி நான் பார்த்துருக்கேன், நீங்கள் அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் போய் அங்கே டெஸ்ட் கொடுத்தேன். ஓகே ஆச்சு. அப்போ வந்து நான் பேசும்போது எனக்கு 30+ ஏஜ். ஓகே, அந்த கேரக்டரையும் நான் பேசி மலையாளம் கம் தெலுங்கு பேசினேன் அதில். ஓகே, ஓகே ஆச்சு. ஏன்னா நாங்க தமிழ்ல வந்து கமல் சார் பேசி பார்த்துட்டோம். மலையாளத்துல என்ன மாதிரி வேரியேஷன் எங்களுக்காக கொஞ்சம் காமிங்களேன். బలరాం నాయుడు ప్రశోచనాలు చూస్తాను బోర్డంతా డిగ్రీస్ ఉండాలో నీదంతా టెరఫిక్ సైంటిస్టా ఇల్లంగి సైంటిఫిక్ టెర్రరిస్టా యారయ్యా అది లైట్ ఎలా ఆఫ్ చేసింది లైట్ ఇడు ఇక్కడంతా ఫస్ట్ ఎయిడ్ నడకున్నా ఒక కుట్రవాళ్ళు నిజం చెప్తున్నారా అబద్ధం చెప్తున్నారా అని ముఖం కండాలే మనసులో అవుతాలో అదే. ஓ வாவ், பார்த்துட்டே இருந்துட்டேன். நைஸ். வாவ், ஆக்சுவலா இந்த ஒரு வாய்ஸ் நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஏதாச்சும் இருக்கா? பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் வந்து அங்கே மலையாளம் ஃபீல்டில் நிறைய சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்டுங்க எல்லாருமே விஷ் பண்ணாங்க. அந்த சீனியர் ஸ்ரீஜா மேடம் அண்ட் அங்கே இருக்கிற சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாங்க, பிளஸ் பண்ணாங்க. அது பெரிய ஒரு சந்தோஷம். நைஸ். இந்த மாதிரி வேற என்னென்ன ஆர்டிஸ்ட்காகலாம் வேற லாங்குவேஜஸ்ல பேசிருக்கீங்க? தலைவருக்கு பேசியிருக்கேன். வாவ், எந்த படத்துல? பேட்டை மலையாளம் வெர்ஷன், அதில் பேசியிருக்கேன். அதுவும் இதே மாதிரி ஒரு பெரிய ஹண்ட் நடந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 34 ஆர்டிஸ்ட்டை டெஸ்ட் எடுத்திருந்தாங்க இங்கே. அப்போது எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணுறாங்க, மெமிக்ரி பண்ணுறவங்கள வந்து ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுக்கு டப்பிங் வர மாட்டேங்குது. டப்பிங் ஆர்டிஸ்ட் ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுக்கு தலைவரோட வாய்ஸ் வர மாட்டேங்குது. ஸோ இப்படி பயங்கர காம்ப்ளிகேஷனு, ஓகே ஆக மாட்டேங்குது. சேனல்லேருந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அகைன் நான் அதே மாதிரி வேற ஒரு ஒர்க்குக்காக நான் அங்கே போகிறேன். அப்போ பார்த்துட்டு, வினோ நீ ட்ரை பண்ணுறியா கொஞ்சம் அப்படின்னு. என்ன அப்படின்னு, இல்லை இந்த மாதிரி நீ அதுக்கு முன்னாடி நான் தசாவதாரம் பேசியிருந்தேன், அதனால் இவர் சார் ட்ரை பண்ணிப்பாரு. சரி நான் பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை மலையாளம் வெர்ஷன் பேசினேன், டெஸ்ட் பேசினேன். அது ஓகே ஆச்சு, அதில் பேசினேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்பேன் தெரியும், அது கொஞ்சம் பேசி காட்டுங்க. தலைவர் எப்படி மலையாளத்துல பேசினா எப்படி இருக்கும் சார், ப்ளீஸ் என் காது கேட்கட்டும். ഓക്കെ, നീ എൻ്റെ മോനേടാ, ഞാൻ നിന്നെ കണ്ടായിരുന്നു, നിന്റെ അടുത്ത് വന്നു, ഞാൻ നോക്കിയപ്പോ നീ മരിച്ചു പോയെന്നാ കരുതിയ, പക്ഷേ നീ ജീവനോടുണ്ട്. അവൻ പറഞ്ഞപ്പോ ഞാൻ വിശ്വസിച്ചില്ല. നീ എൻ്റെ മോന, എനിക്കറിയാം, നീ എൻ്റെ മോന. ஓ, சோ நைஸ். அதில் மெயின் என்னன்னா, அந்த டோன் எக்ஸாக்டாக அந்த தலைவரோட டோனை பிடிக்கிறதுக்கு பெரிய சேலஞ்சிங்னா, நான் என்ன பண்ணேன், ஏர்லி மார்னிங் 5 o'clock போனேன்.
ஸோ 5 o'clock போய் 5 to 7ல 7 days ஒர்க் பண்ணேன் அந்த படம். ஸோ அந்த Okay. ஏன்னா அந்த அவருடைய அந்த பேஸ் அந்த கிராஃப்னஸ் இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்கும் அப்படின்ட்டு. ஓகே வாவ். சோ இதுக்கப்புறமா பேக் டு பேக் நிறைய மூவிஸ் கிடைச்சதா ரஜினி சாரோட வாய்ஸ்க்காக? இல்ல அதுக்கு அந்த படத்துக்கு அப்புறம் எந்திரன் பேசினேன். எந்திரனுக்கு அப்புறம் பேசல. எந்திரன் Okay. வந்து இது பார்த்துட்டு அகைன் எந்திரன் அதுல பேச சொன்னாங்க. ஸோ எந்திரனும் பேசினேன். அதுக்கு எந்திரன்ல வந்து என்னன்னா அந்த கேரக்டர் அதுல ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா வசி கேரக்டர் அண்ட் சிட்டி கேரக்டர் அண்ட் சிட்டி இந்த வில்லன் கேரக்டர் அந்த 3 வேரியேஷன்ஸும் சூப்பர்வா எனக்கு பெரிய ஒரு வாரம். ஐம் வெரி பிளஸ்ட் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். சார் இப்போ வந்து ஒரு கேள்வி நாங்க கேட்க போறோம். ஓகே, கேளுங்க. நீங்க நல்லவரா கெட்டவரா? நான் எதனால இந்த கேள்வி கேக்குறேன் சொல்லுங்க பாப்போம். நாயகன் மூவி, எஸ். நல்லவரா கெட்டவரான்னு கேட்ட அந்த ஒரு ஐகானிக் டயலாகே வந்து நீங்க தான் கேட்டிருக்கீங்க. அந்த குட்டி வயசுல உங்க அப்பா கூட்டிட்டு போனாரா சார் Yes, அந்த படத்துக்கு? yes. எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இப்ப வரைக்கும் எல்லா மீம்லயும் வந்துட்டு மீம் இருந்தாலும் சரி சோஷியல் மீடியால எல்லாம் அந்த விஷயத்தை யூஸ் பண்றாங்கல்ல, Yes, நல்லவரா yes. கெட்டவரா, நீ நல்லவனா கெட்டவனாப்பா அப்படின்னுட்டு. அது வந்து தேங்க்ஸ் டு மை டேட் எம் பிரகாஷ் சார் அண்ட் சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் கூட்டிகிட்டு போனது. அப்போது அங்கே நைட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு அரௌண்ட் 11 இருக்கும். அந்த டைமில் கூட்டிகிட்டு போகும்போது ஆல்மோஸ்ட் லைக் நான் தூங்கிட்டேன். டப்பிங்கு வந்து டைம் ஆயிடுச்சு, நான் தூங்கிட்டேன். ஆனால் அப்பா வந்து கோவப்படுறார், பையன் தூங்கிட்டான், இன்னும் நீங்கள் கூப்பிடாமல் இருக்கீங்க டப்பிங்க்கு அப்படின்னு. இல்லை வெயிட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு 11 o'clock என்னமோ என்னை எழுப்பி நான் அப்படியே வந்து எனக்கு அப்போ ஒரு 7-8 வயசு அந்த ஸ்டூல் மேலே ஏறி நிப்பாட்டி இப்போ வந்து இந்த டைலாக் சொல்லுப்பா அப்படின்னா, நீங்கள் நல்லவரா கெட்டவரா இது சொல்லணும் அப்படின்னேன். அப்போ வந்து பின்னாடி வந்து இப்படி டச் பண்ணுவாங்க, இப்படி டச் பண்ணும்போது சொல்லணும் அப்படின்னு இப்படி ரெடியாக இருந்தேன். இப்படி தொட்டாங்க, நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவங்க 2-3 டேக்கில் அது ஓகே ஆயிடுச்சு. அப்புறம்தான் வி கம் டு நோ, அப்பா சொல்கிறாங்க அந்த எக்ஸாக்ட் சீன் வந்து மூட் வந்து இட்ஸ் லைக் ரொம்ப ஒரு பேத்தட்டிக்கான ஒரு சீன். இதை எப்படி பையன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஸோ ஒரு 11 o'clock வரைக்கும் விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ டவுன் ஆகிடுவாங்க டெம்போ. அந்த மூட் வரும் அப்படிங்கிறதுக்காக, சோக் ஆகும் வாய்ஸுங்கிறதுக்காக அப்படி விட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு. உங்களை ஏமாத்தி அந்த டயலாக் வாங்கி இருக்காங்க. பட் இருந்தாலும் உங்க அக்கவுண்ட்ல வந்து ஆமா, அந்த டைம்ல வந்து ஸ்கூல்ல நான் ஹீரோ. அந்த டைம்ல வந்து அந்த ட்ரெய்லர்ல வந்து அந்த வாய்ஸ் அப்போ வந்து ஃபேமஸ் அந்த தூர்தர்ஷன்ல. அப்பவே வந்து பசங்க பார்த்து அது ஒரு பெரிய ஆனா ஒரு பிரில்லியன்டான தாட்ல. Very nice. இன்னைக்கு வரைக்கும் உங்களை பாக்குறவங்க உங்களை மீட் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் எங்களை மாதிரி அந்த வாய்ஸ் பேசிக்காமே அப்படி எல்லாம் நீங்க போற கேட்பாங்க இடத்துல எல்லாம். அவங்க இல்லாம நம்ம இல்லையே. அவங்கள என்டர்டெயின் பண்றது தானே நம்மளோட. ஸோ அவங்க கேட்கும்போது கண்டிப்பா பேசிக்காங்க. நைஸ். அண்ட் உங்களோட அப்பா பிரகாஷ் சார் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் எந்தெந்த ஆர்டிஸ்ட்காகலாம் அவரோட வாய்ஸ் கொடுத்திருக்காரு? அவர் வந்து ரஜன் பி தேவ் சார் அண்ட் தேவன் சார், பிரதாப் வர்தன் சார் அண்ட் ஆனந்த்ராஜ் சார், சரத்குமார் சாருக்கும் பேசியிருக்காரு, சரண்ராஜ். இந்த மாதிரி அந்த டைம்ல இருந்த ஆல்மோஸ்ட் வில்லன்ஸ் எல்லாருக்குமே அப்பா டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்க வந்து டப்பிங் ஃபீல் வரும்போது உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சா? அப்படியே கேஷுவலா லேர்ன் பண்ற மாதிரி இருந்துச்சா? இல்ல வீட்ல வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களா? கிளிச்சஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் we used to discuss. பேசுவோம். ஓகே. நான் பேசும்போது கிளிச்சஸ் வந்தது, இந்த மாதிரி ப்ளோ வருது, எப்படி வந்து நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்லாம் அந்த இதெல்லாம் நடக்கும் அந்த வீட்ல அதெல்லாம் வந்துட்டு. ஓகே. அண்ட் அதே மாதிரி நம்ம சினிமா ஃபீல்ட்ல டைரக்டர்ஸ்னா எல்லாருக்குமே தெரியும், ஆர்டிஸ்ட்லாம் எல்லாருக்குமே தெரியும். டப்பிங் ஆர்டிஸ்டா அந்த ஃபீல்டுக்கு போனா சம்பாதிக்க முடியுமா? ஸ்டேபிளான இன்கம் வருமா? ஸ்டெபிலிட்டி எப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. ஸோ நீங்க தான் சொல்லணும், டப்பிங் ஆர்டிஸ்ட் எப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபஷன், ஸ்டேபிளா இருக்குமா? அதாவது என்ன கேக்குறாங்கன்னா, இத்தனை வருஷத்துல எத்தனை கோடிகள் நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அதுல வந்து அதான் சொல்றேனே, மை ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் டு சே, நீ வந்து உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீல்டில், உனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிற ஒரு ஃபீல்டில் யூஆர் ஸ்டில் ஒர்க்கிங், அது எவ்வளோ பெரிய விஷயம்டா. உனக்கு பிடிச்ச விஷயத்தில் பிடிச்ச இடத்துல நீ இருக்க அப்படின்னு. ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி அபவுட் தட். நம்ம சம்பாதிக்கிறது என்னைக்கா இருந்தாலும் சம்பாதிச்சிடலாம். பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வரும். நம்ம வந்து நம்மளுடைய இலக்கு என்ன, நம்மளுடைய கவனம் என்ன, நம்மளுடைய திறமை என்ன, நம்மளுடைய உழைப்பு என்ன,
ஓகே அந்த 100% நம்ம பாட்டு கொடுத்துட்டு இருந்தோம்னா அவார்டு வந்து அதான் சொன்னா எல்லாமே வந்து அது ஃபாலோ பட் இதுல எக்ஸ்ட்ராவா இன்னொன்னு வரும் இல்ல சார், என்னன்னா வந்துட்டு பீப்புள் ட்ரஸ்ட் வந்து ஒரு சில டைம் பிரேக் பண்ணிடுவாங்க, நமக்கு கரெக்டா பேமெண்ட் வராது, யாராவது வந்துட்டு நம்மளும் மறந்துடுவோம் இல்ல அவங்களும் மறந்துடுவாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி நிறைய. எவ்வளவு கேஷ் பவுன்ஸ் ஆகியிருக்கும் உங்களுக்கு? இன்னும் வராம இல்ல எத்தனை production அதான் ல வராம இருந்த கம்பெனிஸும் இருக்கு. நம்ம வந்து பேசி முடிச்சிருவோம், பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேமெண்ட் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்த படம் வந்து இல்ல சார் ரிலீஸ் ஆகலன்னுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். Okay. அதெல்லாம் அதையும் நம்ம ஹேவ் டு கம் அக்ராஸ் நடந்துதான். ஓகே, சரி இட்ஸ் ஆல் இன் தி கேம் முடிஞ்சது. அப்படிங்கிற ஆமா. மாதிரி. ஓகே, அண்ட் அதே மாதிரி இப்போ உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான செக்மெண்ட் வந்து காத்துட்டு இருக்கு, குட் ஆர் பேட். நாங்க வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கெல்லாம் நீங்க குட்னா குட் பிளக்கார்ட் காமிக்கணும், பேட்னா பேட் காமிக்கணும். ஓகே, ஓகே ஆரம்பிச்சிடலாமா? ஓகே டொன்டடாயின் குட் பேட். ஓகே கரெக்டா பதில் சொல்லனா பனிஷ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? டிப்ளமேட்டிக்கா பதில் சொன்னா. ம். ஓகே, நீங்க வந்து ஒரு சூப்பரான டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு தெரியும். ஒரு ஆக்டரா நீங்க குட்டா பேடா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் குட். குட் தானா? ஆமா, ஓகே, பிகாஸ் ஐ யூஸ் டு ஒர்க் ஆன் இட். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், எப்படி வந்து டயலாக் மெமரைஸ் பண்ணணும், எப்படி வந்து அந்த ஜீவன் கொடுக்கணும், எப்படி அந்த அவங்க கேட்குற அந்த சீனில் என்ன சீன், அது என்ன சீன்கிறத புரிஞ்சு நடிக்கணும், இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ Okay. என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, குட் ஆக்டர். இஃப் நாட் அ டப்பிங் ஆர்டிஸ்ட் நம்மளோட சினிமா ஃபீல்ட்ல என்னவா இருந்திருப்பீங்க நீங்க? இஃப் நாட் அ டப்பிங் ஆர்டிஸ்ட். டப்பிங் ஆர்டிஸ்ட் இல்லைன்னா தான் நான் ஆக்டிங்க்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது. ஓகே, ஸோ ஆக்டரா ஆக்டிங் ஆமாம் வரணும் ஆக்டராக வரணும்னு தான் ஆசை எனக்கு. அதை ட்ரை பண்ணி அதில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. ஸ்டில் அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன வேணாலும் நடக்குது. ஓகே, ஓகே டன். நைஸ். ஸோ உங்களோட ஒர்க்ல வந்துட்டு நீங்க பெர்ஃபெக்ட் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், ஏன்னா அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட பர்சனல் லைஃப்ல நீங்க ஒரு ஹஸ்பண்டா எந்த அளவுக்கு குட் பேட் அதை நான் எப்படி சொல்ல டைம் முடியும்? ஸ்பெண்ட் பண்றது இல்ல, சார், relationship. உங்களுக்கே அந்த மனசாட்சியில தோணும் இல்ல சார், கரெக்டா டைம் ஸ்பெண்ட் பண்றோம், எல்லா gift வாங்கி கொடுத்துறோம், விஷ் நான் பண்ணிடுறோம். வந்து குட்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ யூஸ் டு டூ மை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நான் வீட்டில் ஒர்க் பண்ணுவேன். நிறைய மோஸ்ட்லி அதான் ஹாஃப் த ஒர்க் நான் வீட்டில் இருந்து தான் ஒர்க் பண்ணுவேன். அதனால் வீட்லேயும் இருப்பேன். வீட்டில் என்னென்ன தேவை, ஐ யூஸ் டு ட்ராப் மை டாட்டர்ஸ். 2 பேருமே நான் தான் ட்ராப் பண்ணுவேன் Okay. காலேஜஸில் அண்ட் ஸ்கூல்ஸில். இப்போ வரைக்கும் நான் தான் ட்ராப் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஐ யூஸ் டு ஹெல்ப் மை ஒய்ஃப். அவங்க கூட வெளியே போவேன் ஈவினிங் டைமில். எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அதை மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ரிலேஷன்ஷிப் பாண்ட் வந்து இருக்கு, ப்ராப்பரா இருக்கு, மெயின்டைன் இருக்கு. பண்றீங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு டைரக்டரா நீங்க குட்டா பேடா? நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் மீண்டும்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு அது ப்ரிவ்யூ அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதை பார்த்து நாசர் சார் அண்ட் ராம் டைரக்டர் ராம் சார், ராட்சசன் டைரக்டர் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ டைரக்டராவும் குட் தான். ஓகே, குட் காட்டிடலாம். அதான் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குன்ற அது குட்ன்றதுன்னா ஹேவ் கான்ஃபிடன்ஸ் டைம் ஐ கேன் நைஸ். டு இட். பணம் வந்து சம்பாதிக்கிறதுல குட்டா பேடா? பேடா. இந்த பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரியா? அது வந்து என்னன்னா அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் அதை கான்சன்ட்ரேட் பண்ணலையா இல்லை அது வந்து இட்ஸ் நாட் ஹேப்பனிங்கா அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த மேஜிக் வந்து நடக்கணும். இது வரைக்கும் வந்து ஐ எம் நாட் அ குட் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, குட் அட் இட். ஓகே. பட் ஆனா இந்த ஃபினான்ஷியலி மேனேஜ் பண்றது கரெக்டா, இதுக்கு இது இந்த பிளானிங் போட்டு அந்த பட்ஜெட் ஆமா. பத்மநாபன்ல நம்ம குட்டா? அது பண்ணுவேன். வெரி குட், சூப்பர் சார். அது Okay. பண்ணுவேன். நைஸ். அபார்ட் ஃப்ரம் யோர் ஃபீல்ட் குக்கிங்ல எல்லாம் குட்டா நீங்க? ட்ரை பண்ணிருக்கீங்களா? நான் ட்ரை பண்ணிருக்கேன். பட் நான் ரொம்ப கம்மியா தான் போய் ட்ரை Okay. பண்ணிருக்கேன். என்னைக்காவது Driving- சாப்பிட்டு அந்த நான் செஞ்சிருக்கேன். ஐ யூஸ் டு குக். ஒரு தடவை போய் அதான் சொல்றேனே ரொம்ப ரேரா தான் போவேன் கிச்சனுக்கு. பட் ஐ யூஸ் டு டூ. ஒரு தோசை சுடுவேன், சிக்கன் ஒரு தடவை செஞ்சிருக்கேன். அது மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்வேன். சர்வைவல்காக ஆமா. அதெல்லாம் வந்து தெரிஞ்சிரும். செஞ்சிரும். சூப்பர். டிரைவிங்ல குட்டா பேடா? நான் டிரைவிங் குட். குட்டா, ம். நல்லா ஓட்டிடுவீங்க. பங்க்சுவாலிட்டில ஆன் டைம் ஒரு இடத்துல Punctuality கொஞ்சம் கஷ்டம் தான். என்னன்னா எங்க பஞ்சுவாலிட்டி மிஸ் ஆகும்னு நான் சொல்லிடுறேன். டப்பிங்ல வந்து எப்படின்னா ஒரு 1 hourல முடிஞ்சிரும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 1 hourல அது முடியாது. அப்போ என்ன ஆகும்னா ஒரு பஃபர் டைம் நான் வச்சிருப்பேன். 2 hours நான் வச்சிருப்பேன். ஒரு ஒர்க்கு 1 hourனா நான் 2 hours வச்சிருப்பேன். 2.5 hours ஆகிடும். அடுத்த ஒர்க்குக்கு இடிக்கும். அப்போது அது ஆப்வியஸ்லி எல்லா ஒர்க்கையுமே கிளாஷ் ஆகும். இது மாதிரி என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. நானே வந்து கில்ட்டாக ஃபீல் ஆகிட்டேன். ஐயோ நம்ம வந்து சரியாகவே டைம் கீப் அப் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்ட்டு. பட் அப்படியே ரிவர்ஸ் நடந்தது ஷூட்டிங்கில் வந்து நான் ஒரு படம் ஆக்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. அப்போது வந்து டைரக்டர் வந்து எனக்கு கொடுத்த ஒரு காம்ப்ளிமெண்ட் என்னென்னா, எங்கே
குருஜின்னு சொல்லுவாங்க. அந்த கேரக்டர் வந்து குருஜி, நான் நடித்த கேரக்டர். எங்க குருஜி, குருஜிங்கிறதுக்குள்ளே வந்து நிற்பார் எங்கே அவர் அப்படின்னாரு. ஏன்னா நான் வந்து ஏர்லி மார்னிங் ரெடி ஆகி அந்த எந்த வண்டி கிளம்புதோ அந்த வண்டி கூட கிளம்பி போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துருவேன். அதே மாதிரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட் லாஸ்ட் வண்டி போதுன்னா அந்த வண்டி கூட வந்துருவேன். அது மாதிரி அங்கேயே தான் இருப்பேன். வெளியே அந்த பக்கம் இந்த பக்கம் கூட போக மாட்டேன். கேமரா இதானே, கேமரா பின்னாடி அந்த பக்கம் உட்காந்துட்டு இருப்பேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கும். டெடிகேஷன் லெவல் making ரொம்ப ஃபயரா பிடிக்கும். பாக்கும்போது சூப்பரா மேக்கிங் இருக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்கிங்காக பட் ஆனா Okay. டப்பிங்ல அந்த டிராவல் டைம் அது இதுன்னு சொல்லிட்டு போயிடுது. ஓகே, அஸ் அ ஃபாதரா உங்க பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்றது, சோ இந்த விஷயத்துல நீங்க உங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? நீங்க குட்டா பேடா? குட்னு தெரியும், ஏன்னா நீங்க தான் வந்து டிராப் பண்றீங்க, எல்லாமே பாத்துக்கிறீங்கன்னு சொன்னீங்க. சோ அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அவங்களுக்கு வேண்டியது என்னால் முடிந்தது நான் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க வந்து சப்போர்ட்டிங் ஃபாதரா இல்ல வந்துட்டு இப்படிதான் நாளா எப்படி இருந்தேன்னு தெரியுமா இந்த மாதிரி? ரெண்டுமே ஆமா, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சில நேரத்தில் டென்ஷனை பண்ணிடுவேன். என்னன்னா தே ஷுட் நோ தேர் லிமிட் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா ரெண்டுமே பொம்பளை பசங்க. ஸோ கேர்ள்ஸ்ன்றதுனால ரொம்ப கவனமாக இருப்பேன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், நீங்கள் எங்கே போகிறத பற்றி பிரச்சனை கிடையாது, என்கிட்ட சொல்லிட்டு போங்கன்னு சொல்லுவேன். எங்கே போகிறீங்கன்னு சொல்லுங்கன்னு, எனக்கு தெரியணும் அவங்க போகிற இடம்னு சொல்லுவேன். அது தெரியாமல் போகாதீங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யாரோ ஒரு சங்கீதா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, சங்கீதா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா எனக்கு சங்கீதா வீடு தெரியணும். எனக்கு தெரியலன்னா நான் போவேன் அங்கே, அவங்க வீடை நான் பார்த்துட்டு வந்துடுவேன். அங்கதான் நீங்க இருக்கணும், எனக்கு தெரியும் நீங்க அங்கதான் இருக்கணும். நீங்க அங்க இல்லைன்னா டென்ஷன் ஆயிடும். ஸோ இதுதான் இப்படிதான் யூஸ் டு. எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வராது சார். அப்பெல்லாம் வந்துட்டு அங்க போவாத இங்க போவாதன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்துட்டு எங்கேயாவது போக வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர். குட் ஆர் பேட் செக்மெண்ட் வந்து அற்புதமாக முடிஞ்சிச்சு. இப்ப ஃபைனல் क्वेश्चन, அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்கு? சீரியல்ஸ் தான் போயிட்டு இருக்கு மெயினா. சர்வைவிங் தான் மெயின். அதுதான். அது இல்லாமல் வந்து ஓடிடி ஃபிலிம்ஸ் நிறைய டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான லோகா வரைக்கும் நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன். மலையாளம் டு தமிழ் மெயினாக வந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க் நான் பண்ணுறேன். ஸோ அதில் போயிட்டுருக்கு. அண்ட் டப்பிங் போயிட்டுருக்கு, ஓடிடி ஃபிலிம்ஸ் போயிட்டுருக்கு, சீரியல்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே, சூப்பர் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ரொம்ப கலகலப்பாக பேசி செட்டையும் ரொம்ப ஜாலியாக வச்சுக்கிட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் டப்பிங் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்க்கும் வந்துட்டு இதே மாதிரி இன்னொரு 4 அவார்ட் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.